ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனம்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான வெண்டைக்காய் ஃப்ரை ரெசிபி பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பண்ணலாம். இப்போது நான் வெண்டைக்காய் நல்லா எடுத்து வாஷ் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிடலாம். ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டு அலசி எடுத்து சாப் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நல்லா ரொம்ப கோல்டன் கலர் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை, லைட்டாக அந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி நம்ம ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில். ஸோ இந்த அளவு நம்ம வெங்காயம் ஃப்ரை ஆனால் போதுமானது. ஸோ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நல்லா கூலான பிறகு அந்த வெங்காயத்தை ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா கூல் ஆகட்டும். இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம வெண்டைக்காயை வதக்கிக்க போகிறோம். ஸோ இந்த சைஸ் வெண்டைக்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு அந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெண்டைக்காயில் இருக்க கொழப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சு வதக்கிக்கலாம். அப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கருகாத மாதிரி நம்ம வெண்டைக்காயை நல்லா வதக்கி கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருப்போம். அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்லோவாக அது நல்ல கொழப்பு தன்மைலாம் போயிடும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த ஸ்டிக்கினஸ்லாம் நல்லாவே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணி இப்போ ஆஃப் பண்ணி ஒரு தனியாக பிளேட்டில் இதை நம்ம ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெண்டைக்காயை கொஞ்சம் ஆறட்டும். நம்ம இதை ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இதே கடாயில் நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் வதக்கிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு பீஸ் பட்டையும் ஒரே ஒரு கிராம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்பைசஸ் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ணிவிட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்குற டைமுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மிக்சியில் வெங்காயம், அது கூட கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கோஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இதை தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. லைட்டாக அந்த வெங்காயத்தில் இருக்க மாய்ஸ்சர்லேயே லைட்டாக இந்த மாதிரி கோஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு நிறைய வேண்டாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம கோஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். லைட்டாக அதில் இருக்க ஈரத்தன்மையை வச்சு நம்ம இந்த மாதிரி கோஸாக அரைச்சிக்கணும். அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஆல்ரெடி வதங்கினது தான், வெங்காயம் வதங்கினது தான். அந்த மசாலாஸ் மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் வதங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இது ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலையும் அது கூட நல்லா வெட்டி வச்சுருக்க தக்காளி, ஒரு தக்காளி இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த தக்காளி ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வெந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி ஆட் பண்ணுறதுனால அதில் இருக்க கொழப்பு தன்மைலாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு நம்மளோட டிஷ்ஷுக்கு. இந்த வெண்டைக்காயை அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, நம்ம எந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு ஆட் பண்ணல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மொத்த ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி உப்பு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெண்டைக்காயை ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட் எல்லாம் அந்த ஃப்ளேவர் எல்லாமே வெண்டைக்காயில் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லாவே வதக்கி கொடுக்கணும். அப்போ நம்மளோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, இந்தளவு ஆற வரைக்கும் வதக்குனா கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம லைட்டாக திரும்பின தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப ஆப்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.